வணக்கம். 14ஆம் நாள் போர் சருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, அன்னைக்கு பகலில் முக்கியமான வேலையே என்னன்னா, சைத்திரதனை வீழ்த்தணும், சைத்திரதனை அவங்க காப்பாற்றணும். இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு நடுவில் அர்ஜுனன் நெருங்க விடாமல் துரியோதனை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு கவசத்தை, துரோணர் கொடுத்த கவசத்தை வாங்கிட்டு வந்துட்டான். அங்கிரசு கொடுத்தது. என்னுடைய வஜ்ர தேகத்திற்கு முன் உன் பாடம் அனைத்தும் வீண். இப்போ கிருஷ்ண பரமாத்மா உடனே என்ன பண்ணார் தெரியுமா? நீ ஒன்றும் செய்ய முடியாதுடா, இந்தா நான் நரகாசுரனை கொன்ன இந்த வேலாயுதத்தை உனக்கு தரேன்னு கொடுக்குறாரு. அந்த வேலாயுதத்தை வாங்கிடுறாங்க. அது அவனை நோக்கி வருது. வந்தா இவன் என்ன நினச்சான், நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சி நின்றுட்டு இருந்தான். வந்த உடனே அவனுடைய அந்த கவசத்தை பிளந்து எரிஞ்சிச்சுல, அப்படியே ஓடி போயிட்டான் துரியோதனை. அப்படி போகிறப்ப இதுக்கு காரணம் இந்த கிருஷ்ண பரமாத்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு, வஞ்சனைக்கு ஒரு கொள்கலமாம் கொடிய பாவி அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து வஞ்சிக்கிட்டே ஓடுறாங்க. சரி, இது முடிஞ்சதா? அன்னைக்கு தான் ரொம்ப கொடூரமான போர் நடந்ததன் காரணமாக 30 பேருக்கு மேல, 100 பேர்ல 30 பேருக்கு மேல துரியோதனுடைய தம்பிகளை கொன்றான் பீமன். துரியோதனுடைய மகன் கொல்லப்பட்டான். என் மகனை கொல்லலாமா கேட்குறாங்க. ஏன், நேற்று நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அபிமன்யு கொண்டீங்களே, என்ன ஆயிற்று? இதுக்கெல்லாம் நடந்து சேத்திரதன் வீழ்ந்தான். நம்ம தனியாக பேசியிருக்கோம். இப்போ யாரும் செய்யாத ஒரு செயலை செஞ்சாங்க துரியோதனன். என்ன தெரியுமா? மாலை சூரியன் மறைந்து விட்டால் நியாயப்படி போர் செய்யக்கூடாது. இன்னைக்கு போர் செய்வோம், தீவட்டி போர் தொடங்க அப்படின்னா. லட்சக்கணக்கான வீரர்கள் தீவட்டி பிடிச்சிட்டாங்க கையில். பாகுபலியில் பார்க்குறீங்கல்ல, அப்படி தீவட்டியோட போர் தொடங்குறாங்க. இந்த போரில் யார் முக்கியமாக இறங்குறா தெரியுமா? பீமனுடைய மகனாகிய கடோர்கஜன் இறங்குறான். கடோர்கஜனை எப்படி போர் செய்கிற முறை என்னன்னு கேட்டால், தேர்களை தூக்கி தேரில் அடிப்பான், தரையில் ரோடு ரோலர் மாதிரி உருண்டு ஆளுகளை அடிப்பான். 2 பேரை ஒன்றா சேர்த்து அடித்து அப்படியே மண் பொம்மை மாதிரி ஆக்கி விட்டுருவான், களிமண் மாதிரி ஆக்குவான். இப்படி இவன் எல்லாரையும் வீழ்த்த 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 நேரம் ஆக 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 அவனுடைய பலம் கூடிக்கிட்டே போகுது. நிசிசரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவு நேரத்திலே அசுரர்களுக்கு வலிமை கூடுமா. இந்த பேய்களுக்கு வலிமை கூடும்ல இரவு நேரம், அமாவாசை, கரண்ட் இல்லை, மழை வருதுன்னெலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூடுது. இப்போ துரியோதனன் ஓடி வந்து என்ன செஞ்சான், கர்ணனை பார்த்து, கர்ணா இப்போ வேற வழி கிடையாது, உன் கையில் ஒரு அருமையான ஆயுதம் இருக்குது, அதுக்கு பேர் வைஜெயந்தின்னு அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவன் மேலே போடு, இந்த கடோர்கஜனை கொன்று. அதுக்கு அவன் சொன்னான், இல்லை துரியோதனா, இதை நான் வந்து எதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? என் உயிரை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நான் கவச குண்டலங்களை இந்திரனுக்கு அளித்த போது நான் கேளாமலே அவன் எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தான். அதன் பேர் தான் வைஜெயந்தி. இந்த ஆயுதத்தை யார் மீது பயன்படுத்தினாலும் அவர்கள் இறந்து போவார்கள். நான் இதை அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன். நாளை விடியட்டும், அர்ஜுனனை வீழ்த்துகிறேன். அதுக்கு துரியோதனன் சொன்னா, டேய் விடிஞ்சாத்தானடா போர் செய்வேன், விடியவே விடாம இவன் எல்லா பற்றியும் கொண்டு விடுவான்டா இந்த கடோர்கஜன். நீ இப்போ நான் சொன்னபடி கேட்கலன்னா நான் வந்து உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். எடு அந்த வைஜெயந்தி ஆயுதத்தை போடு அவன் மேலே. இப்போ கர்ணன் ரொம்ப வருத்தத்தோடு என்ன செஞ்சான்னா, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரனிடம் தான் பெற்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கடோர்கஜன் மேலே எறிஞ்சாங்க. அதுவரை சூறாவளியாக சுழன்று அத்தனை பேரையும் வீழ்த்தி கொண்டிருந்த கடோர்கஜன் அவன் பூமியிலே வீழ்ந்தான். கடோர்கஜன் இறந்த செய்தியை கேட்டு பாண்டவர்கள் கவலையுற்றார்கள். போர் ஒரு வகையிலே விடிய போகிற நேரமானதால் எல்லோரும் போர்க்களத்திலே களைத்து போயிருந்தார்கள். இவ்வாறாக ஒரு புறம் சைத்திரதனை அர்ஜுனன் கொல்ல, கடோர்கஜனை கர்ணன் கொல்ல, இன்னும் பல பேர் வீழ ஆச்சரியமான இரவாக அந்த யுத்த இரவு முடிந்தது. பிறகு 15ஆம் நாள் போர் தொடங்கிற்று. தொடர்ந்து நாம் பாரத யுத்தத்தினுடைய போர்க்கள காட்சிகளை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும்
நான் முன்தொடர்ந்து செல்கிறேன், நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.